Hi, welcome to GG Max Tamil. This is GG. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல எக்ஸசைஸ் 2.1 இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர் 2ல இருக்கிற எக்ஸசைஸ் 2.1 ரெண்டே எக்ஸசைஸ். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்குறோம். இதோட கான்செப்ட்ஸ் ஃபுல்லாமே ப்ரீவியஸா 5 வீடியோஸா 5 மினிட் 5 மினிட் வீடியோஸா போட்டிருக்கேன். ஸோ டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டீங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் தான். ஸோ டோட்டலா சம்மரி உள்ளுக்குள்ள போயிடலாமா? அண்ட் தென் டோட்டலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2.1ல 14 சம்ஸ் இருக்குது. இந்த 14 சம்ஸ்ல லாஸ்ட் 13 14 1 மார்க் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பட் ஸ்டில் ரிப்பீட் பண்றோம். எம்சிக்கு புக்லயே இருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர்ஸ். இப்போ ரெண்டே எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டைப், செகண்ட் எக்ஸாம்பிள் இன்னொரு டைப். அந்த ஒரு எக்ஸாம்பிளோட சிமிலர் சம்ஸ் என்னன்னு சொல்லி இங்க எழுதியிருக்கேன், பாத்துக்கோங்க. நீங்க புக்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 6 7 8 10 இதெல்லாமே ஒரு டைப், எல்லாமே ஒண்ணுதான். ஃபார்முலா ஒண்ணு மட்டும் சேஞ்ச் ஆகிறதுனால டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2க்கு என்னன்னா ரெண்டே சம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் வந்து பிள்ளைங்க ஸ்டக் ஆவாங்க, மறந்துடுவாங்க. பட் சிமிலரானது 5 9 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரிமைனிங் வந்து 11 12 கொஞ்சம் எவாலுவேட் சம்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கான்சென்ட்ரேட் பண்ண போறது இதுக்குரிய ரிலேட்டட் சம்ஸ் மட்டும் தான். ஸோ எக்ஸாம்பிள் 1 பார்த்தோம்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. பிவினா பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் 1/√2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சம் போடுறதுக்கு நான் இந்த சைடு எழுதிருக்கேன் பாத்தீங்களா? இதெல்லாம் இது 1 இது 2 இது 3 இது 4ன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். இதைத்தான் நான் வந்து இப்ப ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆக்சுவலி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வர வேண்டியது. ஆர்டர் பாத்துக்கோங்க. நம்ம படிக்கிறது என்னது? இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரினா மொத்தம் 6 தலைகள்னு சொல்லியிருந்தேன். தட் இஸ் சைன், காஸ், டான், சீக்கன், காட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல இது காசு தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் இது சீக்கன்ங்கிறனால இவனுக்கு மேல இருக்கிறது கோ சீக்கன். ஓகேவா? அப்புறம் காட், பெட்டை போட்டு தூங்கிடுவான் கடைசியா. எல்லா டே முடிஞ்சப்பறம் நைட்டு தூங்கிடுவான். ஸோ அது காட். ஸோ இது ரிமைனிங் என்ன? சைனு, டேன். ஸோ எஸ்சிடி சிஎஸ்சி இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்க என்ன ஆர்டர் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வேற பென் மார்க்கர் எடுக்கிறேன். இந்த 7 உல்டா 7 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட். இதை ஜாயின் பண்ணீங்கன்னா உல்டா 7. இது கிராஸ் ஆகி என்னென்ன வருது? சைனு, கொசீக்கன், டேன். இந்த 3க்கு தானே நான் டாட் வச்சிருக்கேன். அந்த 3த்துக்கும் தான் இந்த ஃபார்முலா. அப்ப ரிமைனிங் வந்து இந்த டாட்டும் இந்த டாட் சேர்த்தா என்ன வருது? 7 இல்லையா? இந்த 7 யார் இருக்கா? காஸ், சீக்கன், காட். அப்ப இது வந்து இந்த 3 பேர். இந்த 3 பேருக்கு ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலானா நெகட்டிவ் ஃபார்முலா ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. சோ நெகட்டிவ் ஃபார்முலா என்ன இருக்குன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப். சோ இது நீங்க எழுதும் போது இந்த மாதிரி நீங்க இந்த ஆர்டர் வச்சு உல்டா 7க்கு இது, நார்மல் 7க்கு இதுன்னு வச்சு எழுதும் போது உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னா இங்க பூரா மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துடணும். அதே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனா எழுதிடணும். இங்க இடத்துல பைய மட்டும் முன்னாடி போட்டு பை மைனஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இதே மாதிரி தான் அடுத்த ரெண்டுமே. ஸோ இவெல்லாம் ஒரு செட், இவெல்லாம் ஒரு செட். ஸோ சம்ல எதை வச்சு கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடா நீங்க போட யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸே இல்லை. ஒரு சில இடத்துல மைனஸ் இருக்கும் போதுதான் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் இப்படின்னு கேட்டிருக்காங்களா. அதே மாதிரி டிகிரி வேல்யூஸும் ரொம்ப முக்கியம். 10th படிச்ச டிகிரி வேல்யூஸ் மெயினா நீங்க 6 இருக்கு, 6க்குமே இருக்கு. பட் நீங்க இந்த 3க்கு ஃபைன் பண்ணிட்டு அதுக்கு நீங்க ரெசிப்ரோகேட் எடுத்து கண்டுபிடிச்சாலும் ஈஸி. சோ இங்க இருக்கிறதெல்லாம் டிகிரி வேல்யூஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு முடியல, பட் ஸ்டில் கன்சிஸ்டன்டா வந்து கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட எய்ம். என்னன்னா கன்சிஸ்டன்டா இப்ப 12th செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட்டா சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதா எய்ம். சோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதுக்காக. சோ டிகிரி அண்ட் தென் ரேடியன். இது டி ஃபார் டிகிரி, டாக்டர் டேபிள் சொல்லுவேன் நான் இதை. இது வந்து ரேடியன். சோ டிகிரி ரேடியன் யூஸ்வலா வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல டிகிரிஸ் தான் படிச்சிருப்போம். இங்க ரேடியன் வச்சு படிக்கிறோம். இதுக்கும் நான் ஈஸியான ட்ரிக் சொல்லியிருந்தேன், அதையும் ப்ரீவியஸ் வீடியோல பாத்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? 3னா 3 into 6, 4 இருக்கிறதுனால 4 போட்டுடலாம். 6க்கு டிவைடட் பை 2 போட்டா 3 பாதியா உடச்சிடணும். 9க்கு மட்டும் π/2, ஏன்னா அடுத்தது 90க்கு அடுத்து 180, அது பையன் வரும். இன்னும் 2 இருக்கு, பட் அது இப்போதைக்கு ஃபார்முலா தேவையில்லாதனால இதை நான் சொல்லல. சோ 90க்கு π/2 இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம சம்முக்குள்ள போறோம். ஓகேவா? சம்மு போகும்போது இதை நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 இது ரிலேட்டடான சம்ஸையும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ்டு சம்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சோ வாங்க போயிடலாம். சோ எக்ஸாம்பிள் 1 ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. இந்த 1/√2க்கு என்ன இந்த டிகிரி வேல்யூஸ் பாருங்க, ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். 1/√2 எங்க இருக்கு? சைன்ல 45ல இருக்கு. அப்ப சைன் 45னா நீங்க சைன் 45ன்னு எழுதலாமா? எழுதலாம். ஆனா இங்க நம்மளுக்கு என்ன சொல்லணும்? ரேடியன் வேல்யூல கொண்டு வரணுங்கிறனால 45க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்? இந்த இடத்துல π/4 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? சோ π/4 அப்படின்னு நான் மாத்தி எழுதிட்டேன். சோ இந்த சைன் இன்வர்ஸ் அடிக்காதீங்க. பட் இது வந்து ரிமூவ் ஆகி நமக்கு பை வேல்யூ மட்டும் தான் வரும். தட் இஸ் π/4. சோ இதுதான் நமக்கு பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் π/√2 இஸ் π/2. சோ 2 மார்க். அதே மாதிரி இதோட ரேஞ்ச் நீங்க எழுதணும்.
ரேஞ்சுங்கிறது வந்து பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த எக்ஸசைஸ்க்கே ரொம்ப தேவையானது இதுதான். இந்த இடத்துல எழுதியிருக்கேன் ரேஞ்ச் க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, π/2. அந்த வீடியோ பாருங்க, அங்க இருந்து தான் இதை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு புக்லயுமே இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களா, இந்த டேபிள நீங்க முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட எக்ஸாம்பிளோட ஆன்சர். இப்ப நம்ம சம்முக்கு போலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 டக்குன்னு பாத்துடலாமா? ரெண்டு ஸ்டெப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பார்த்தது ரூட் வந்துச்சு, மைனஸே இல்லை, இங்க -1/2 இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிட்டு இப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு பதிலா சைன்லயே தான் எழுத போறோம். அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. இப்ப சைன் ஆஃப் -π/2, சைன் ஆஃப் -π/2னா -π/2, π/2 ஓட வேல்யூ எங்க இருக்கு? சைன்ல π/2னா எது? 30 டிகிரி, ரைட்டா? சோ 30 டிகிரிங்கிறது நம்ம வந்து ரேடியன்ல எழுதணும், தட் இஸ் π/6. அப்ப மைனஸ் அப்படியே இருக்கணும் உள்ளுக்குள்ள. அப்ப sin π/6 கிளியரா எழுதவா? sin π/6. இப்ப நம்ம இந்த மைனஸ் என்ன பண்றது அப்படின்னா, இந்த சைன் கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல என்ன வரும்னா -π/6 அப்படிங்கறதா வரும் நமக்கு ஆன்சர். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு மைனஸ் தான். சோ -π/6 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் -π/2 இஸ் -π/6. அப்ப ரேஞ்ச் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த டேபிள்ல ரேஞ்ச் என்ன? போன ரேஞ்ச் பார்த்தோம்ல, அதே ரேஞ்ச் தானா? சோ மைனஸ் க்ளோஸ் டு π/2, π/2. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நீங்க ரேஞ்சுங்கிறது என்ன எழுதணும்? ரேஞ்சுங்கிறது -π/2, π/2. அவ்வளவுதான். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னா, cos inverse √3/2. சோ cos inverseங்கறத கொஸ்டின் எழுதிக்கோங்க. cos inverse √3/2 is equal to cos inverse of இந்த √3/2 எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. 30 டிகிரி. cos of 30 டிகிரி. cos of 30 டிகிரினா 30 டிகிரி எங்க இருக்கு? π/6. சோ cos π/6 அப்படின்னு எழுதிக்கோங்க. cos inverse இல்ல, அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? π/6. சோ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cos inverse of √3/2 is π/6. அதோட ரேஞ்ச் என்ன கண்டுபிடிங்க. டேபிளர் காலம்ல cos இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் பாருங்க என்ன இருக்கு? க்ளோஸ்டு இன்டர்வல் 0,π, க்ளோஸ்டு ஓபன் ரொம்ப முக்கியம். சோ 0,π. ஓகேங்களா? நீங்க இதை வந்து மேம் நீங்க பார்த்து எழுதுறீங்களே அப்படின்னா, ஆக்சுவலி இதை நீங்க வந்து ரெமெம்பர் பண்ணிக்கணும். சோ நீங்க இங்க நான் எழுத இடம் இல்லாதனால எழுதல, மற்றபடி நீங்க ரைட் சைட்ல உங்க ரஃப் காலம்ல எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்தே கூட நீங்க எதை எழுதிக்கலாம். இல்ல டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதே கூட நீங்க இங்க எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? தேர்ட் சம், கொஸ்டின் நம்பர் 3. அது ப்ரீவியஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 2. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3ல கொசிகன் இன்வர்ஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ கொசிகன் இன்வர்ஸ் 2 அப்படின்னா இதுல மைனஸ்லாம் எதுவுமே இல்ல. சோ இந்த 2க்கு பதிலா நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, அதே கொசிகன் வெளியே இருக்கிற கொசிகன் இன்வர்ஸ் அப்படியே போட்டுருங்க. உள்ளுக்குள்ள இந்த 2க்கு பதிலா நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, கொசிகன் 2 எங்க வந்திருக்கு? இப்ப நம்ம சைன் காஸ் டான் தான் எழுதியிருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சைனுடைய ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன், ரைட்டா? நம்ம இதை வச்சே கூட எழுதிடலாம், இல்ல கொசிகன் டேபிளையும் நீங்க எழுதிட்டு கூட எழுதலாம். சோ சைனுடைய ரிவர்ஸ், அப்ப 2னா இங்க இருக்கிறதுல 1/2 தானே? ஓகேவா? அங்க நம்மளுக்கு 2ஆ வரும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 30 டிகிரி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சைனுடைய சைன் இஸ் ஈக்குவல் டு 1/cosecant. அப்ப cosecant இஸ் ஈக்குவல் டு 1/sin. இப்ப எனக்கு ஆன்சர் இங்க 2ஆ இருக்கு. அப்ப எனக்கு சைன்ல என்னவா இருக்கும்னா 1/2ஆ இருக்கும், ரைட்டா? நான் இந்த 3 டேபிள் வச்சு நான் இதை எல்லாத்தையும் எழுதிடலாம். சோ இல்ல நான் வந்து கீழே நான் ஃபுல்லா எழுதிடுவேன், இன்னொரு ரிமைனிங் 3 எழுதிடுவேன்னா அந்த இடத்துல 2 எங்க வரும்னா 30 டிகிரில தான் ரிவர்ஸ்ல தான் உங்களுக்கு 2 வரும். அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிருப்பீங்க. சோ இந்த இடத்துலதான் 2. சோ அதே தான் நான் என்ன சொல்றேன், இங்க 2 இருக்குன்னா சைன்லயே பாருங்க, அதோட ரிவர்ஸ் பாருங்க. அப்ப 2ங்கிறது 1/2ஆ இருக்கிற இடம் தான் நமக்கு இது. அப்ப 30 டிகிரிங்கிறது என்னது? π/6. சோ cosecant π/6. சோ ஃபைனல் ஆன்சர் இஸ் π/6. பிரின்சிபல் வேல்யூ இஸ் π/6. அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னது பாருங்க. இந்த இடத்துல நான் ஒவ்வொன்றையும் பார்த்து இதுல இருக்கிற மாதிரியே சொல்றேன். சோ கொசிகன் இன்வர்ஸ் உள்ள ரேஞ்ச் என்னது? -π/2, π/2, -π/2, π/2, எக்ஸெப்ட் என்னது? எக்ஸெப்ட் 0. ஓகேவா? எக்ஸெப்ட் 0. சோ இந்த ரேஞ்சையும் நீங்க எழுதணும். ஓகேவா? சோ தட் நீங்க ஈஸியா இதுல 2 மார்க்ஸ் வாங்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னா, ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் -√3. இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி என்ன பண்ணுவோம், எப்பயுமே கொஸ்டின்ல இருக்கிற வெளியே இருக்கிறத எழுதிட்டு இந்த வேல்யூக்கு பதிலா என்னது? tan மைனஸ் என்னது? -√3 எங்க இருக்கு? tanல இந்த இருக்கு. அப்ப இது வந்து 60ங்கிறது நமக்கு டிகிரி டேபிள் என்னது? π/3. சோ tan ஆஃப் -π/3. சோ tan ஆஃப் -π/3னா tan போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? -π/3. நெகட்டிவ் கண்டிப்பா வரணும். சோ tan ஆஃப் -π/3ங்கிறது ஆன்சர். அதே மாதிரி ரேஞ்ச் கண்டுபிடிங்க. ரேஞ்ச் tan உடைய ரேஞ்ச் என்ன இருக்கு? உங்க புக்ல எடுத்து பாருங்க. ஓபன் பிராக்கெட் கொடுத்திருப்பாங்க இல்லையா? tanக்கு ஓபன் பிராக்கெட் -π/2, π/2. ஓகேவா? கிளியரா? ஈஸியா? சோ மைனஸ் வர இடத்துல அப்படியே மைனஸ் வந்துருது, ஏன்னா இந்த ஃபார்முலால தான் வருது. சோ ஆன்சர் எனக்கு வரும்போது மைனஸ்ல தான் வரணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின், இது எத்தனாவது கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 4. சோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு அப்புறம் என்னடா 7th கொஸ்டின் போயிட்டாங்களேன்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எக்ஸாம்பிள் 1 ரிலேட்டட்ல ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பாக்குறோம். அந்த வகையில 1 2 3 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 7 8 10 போடுறோம். 6th வேணா நீங்க
ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சிமிலர் தான். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க 6th சம்க்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது. ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் தென் இந்த சம் பொறுத்த வரைக்கும் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இந்த 2/√3க்கு பதிலா நான் பிராக்கெட்ல என்ன எழுதுறேன், இதுக்கு பதிலா நான் பிராக்கெட்ல என்ன எழுதுறேன், சீக்கண்ட் ஆஃப் 2/√3. இப்ப சீக்கண்டோடைய இன்வர்ஸ் எது, நம்ம SCT மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்க போறோம். ஸோ சீக்கண்டோடைய இன்வர்ஸ் என்னது, சீக்கண்டோடைய இன்வர்ஸ் வந்து காஸ். ஸோ காஸ்ல இது அப்படியே ரிவர்ஸ் போடுங்க. √3/2 எங்க இருக்கு, காஸ்ல √3/2. ஸோ √3/2 தான் எனக்கு சீக்கண்ட்ல 2/√3 இருக்க போகுது. அப்ப இந்த இடம் தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த இடத்துல 30 டிகிரினா π/6. ஸோ π/6ங்கிறத நான் ரேடியனா எழுதணும். சீக்கன் இல்லாம வெறும் π/6 மாறிடுச்சு. மாறல, இது ப்ரீவியஸ் கொஸ்டினோட ஆன்சர். அதை மாத்தி நான் இந்த சமுக்கு π/6. அதே மாதிரி ரேஞ்ச் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த டேபிள் காலத்துல பாருங்க. சீக்கன்ல என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க லாஸ்டா, க்ளோஸ்டு 0,π, க்ளோஸ்டு 0,π மைனஸ் செட்ல π/2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 போறோம். கொஸ்டின் நம்பர் 8, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் -3. சாரி, வெறும் 3 தான், -3 கிடையாது. காட் இன்வர்ஸ் ஆஃப் 3. ஸோ காட் இன்வர்ஸ் அப்படியே எழுதிட்டு √3க்கு பதிலா என்ன எழுதுறோம்னா காட் ஆஃப் √3. இங்க காட் கிடையாது. காட்டோடைய ரெசிப்ரோக்கல் எது, 1/tan. ஸோ டேன்ல இதை உல்டாவா போட்டா, √3 உல்டாவா போட்டா என்னவா வரும், 1/√3 மாறும். ஓகேவா, ஈக்குவல் கிடையாது, 1/√3 மாறும். 1/√3 எங்க இருக்கு டேன்ல. சோ இதுதான் வந்து நமக்கு காட்ல √3 இருக்கும். சோ 1/√3 உடைய டிகிரி என்னன்னா 30. 30ங்கிறது ரேடியன் என்ன, π/6. சோ 30க்கு பதிலா நம்ம π/6 அப்படின்னு எழுதிக்கிறோம். சோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன, π/6. therefore principal value is π/6. ரேஞ்ச், காட்ல ரேஞ்ச் பாருங்க. காட்ல ரேஞ்ச் என்ன, 0,π, ஓபனா க்ளோஸ்டா அப்படிங்கிறது முக்கியம். சோ ஓபன் 0,π அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி 10th sum. So 10th sum of the same pattern, example 1 உடைய similar patternல 10th sum. இது எல்லாமே previous yearல கேட்ட question. So 10th sum, find the previous find the principal value of cosecant of, so cosecant inverse -√2. So இந்த இடத்துல -√2க்கு பதிலா என்ன எழுதணும், cosecant of √2 ஓட வேல்யூ. இப்ப sin cos tan, cosecant உடைய இன்வர்ஸ் எது, cosecant உடைய இன்வர்ஸ் வந்து நமக்கு sin. அப்ப sinல √2 வந்து 1/√2 எங்க இருக்குன்னு பாருங்க. So 1/√2 நடுவுல இந்த இருக்கா 45க்கு. 45 டிகிரிங்கிறதுனா நமக்கு 45 டிகிரினா ரேடியன் பாருங்க. 45 டிகிரினா ஆல்ரெடி சொன்ன 4 π/4. சோ மைனஸ், ஏன்னா மைனஸ் இருக்கறனால -π/4னு போடணும். therefore the final answer is -π/4. சோ மைனஸ்ங்கறத மறந்துடாதீங்க, மைனஸ் மாறாது. உள்ளுக்குள்ள இருக்கிற டிகிரி ரேடியன்ஸ் தான் நம்ம போறோமே தவிர அந்த மைனஸ் அப்படியே தான் வரும். क्वेश्चनல மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் அப்படியே தான் வரும். வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ரிலேட்டட் சம்ஸ் மட்டும் தான். ஓகேவா, சோ -π/4. அதே மாதிரி ரேஞ்ச் என்னவா இருக்கும், நீங்க ஆல்ரெடி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லலாம். சோ கொசீக்கனுடைய ரேஞ்ச் என்ன இருக்குதுன்னா க்ளோஸ்டு -π/2, π/2. க்ளோஸ்டு -π/2, π/2 எக்ஸெப்ட் 0. இதுதான் வந்து நம்ம டேபிளர் காலம்ல கொசீக்கன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ ரேஞ்சும் எழுதியாச்சு. சோ இதுதான் வந்து உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चंस ப்ரீவியஸ் இயரா கேட்டது. ப்ரீ-YQ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் கான்செப்ட் ரிலேட்டட் போட்டிருக்கேன், வீடியோஸும் பாருங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸாம்பிள் 2வும் அதுக்கு ரிலேட்டட் சம் 5 and 9, அதாவது எக்ஸாம்பிள் 2ங்கிறது இந்த செட்டுக்கு ரிலேட்டட் 5- வச்சு வரும். அண்ட் அலாங் வித் 11th and 12th கொஸ்டினும் பார்க்கலாம். ஓகேவா, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிளியர். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க, செம்ம ஈஸியா இருக்கு மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்க இதை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சோ தட் நான் வீடியோஸ் 12th போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த 6th சம் உங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி ஆன்சர் ஈஸியாவே கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்லயும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ற வர until then meet you next time. Bye.